இருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வண்ண தமிழ் அழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச் சரம் போல அது தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே சொல்லும் மொழி அழகு, நடையழகு, மொத்தத்தில் எம் தமிழ் அழகு, எம் தமிழ் அழகு. அதைவிட இங்கே வருகை புரிந்திருக்கும் 6 நாட்டு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த எம் உறவுகளோ பேரழகு பேரழகு என்று வணங்கி வாழ்த்தி இந்த அழகான மேடையில் எங்களை அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கும் சென்னை 6 நாட்டு வேளாளர் சங்கத்தினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் திரு வீரகுமார் பிள்ளை அவர்களுக்கும், சங்கத்தினுடைய செயலாளர் திரு சுரேஷ்குமார் பிள்ளை அவர்களுக்கும், சங்கத்தினுடைய பொருளாளர் திரு கே சண்முகம் பிள்ளை அவர்களுக்கும், சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு கே குணசேகரன் பிள்ளை அவர்களுக்கும், சங்கத்தினுடைய துணை செயலாளர் திரு சிவக்குமார் பிள்ளை அவர்களுக்கும், என்றும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அருமை அண்ணன் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களுக்கும், ஐயா ஆன்மீக செம்மல் திரு மணிப்பிள்ளை அவர்களுக்கும், சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஐயா பெரியவர் வையாபுரி பிள்ளை அவர்களுக்கும், சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் அண்ணன் துரைராஜ் பிள்ளை அவர்களுக்கும், என்னை முதலிலே சங்கத்தில் மேடை ஏற்று அழகு பார்த்த சதாலட்சுமி குமாரசாமி குடும்பத்தாருக்கும், அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும், என்னை தன் மகனாக, தம்பியாக, உறவாக, நட்பாக என்னுடனே பயணிக்கும் மகளிர் அணியினருக்கும், இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் இளைஞரணி பட்டாளங்களுக்கும், இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது திருச்சி தலைமைச் சங்கத்தினுடைய தலைவரும் எனது வழிகாட்டியும் ஆகிய மரியாதைக்குரிய ஐயா செல்வராஜ பிள்ளை அவர்களையும், திருச்சி தாய் சங்கத்தினுடைய செயலாளர் சத்தீஸ்வரன் அவர்களையும், தாய் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் புரவியா பிள்ளை அவர்களையும், தாய் சங்கத்தினுடைய பொருளாளர் செந்தில்குமார் அவர்களையும், அதற்கடுத்து இந்த மண்ணின் மைந்தர் வாசன் எஸ்டேட் தாய் மண்ணே மலம் தளராதே, வானோடு இமை போன்ற இமயம் நமக்கே என்று பாடலுக்கு சொந்தக்காரராகிய இந்த மண்ணின் மைந்தராகிய திரு ரவி முருகையா அவர்களையும், இந்த பட்டிமன்றத்தை எங்களுடைய கன்னி பேச்சை கேட்க வந்திருக்கும் நமது சொந்த பந்தங்கள் அனைவருக்கும், தங்கள் பிள்ளைகளை போல நினைத்து எங்கள் பேச்சை கேட்க வந்திருக்கும் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பாக எங்களுக்கு வாய்ப்பளித்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் முதற்கண் எனது சார்பாகவும் எங்களுடைய அணியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது குடும்ப விழா ஆரம்பித்தவுடன் சங்கத் தலைவர் சிலோனிலே நடத்தியது போல இங்கேயும் ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும், அதுவும் நமது பிள்ளைகளை வைத்தே நடத்த வேண்டும் என்று கூறியவுடன் என்னை அழைத்து அருள் ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும், நீ நடுவராக இருந்து நடத்தினால் சிறப்பாக என்று கூறினார். அதற்கு மீண்டும் ஒரு முறை தனிப்பட்ட முறையிலே சங்க தலைவர் வீரகுமார் பிள்ளை அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி, இந்த ஒரு விழா, இந்த விழாவினுடைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு பண்டிகையும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது 80 கிட்ஸ் காலமா 2K கிட்ஸ் காலமா, இதுதான் தலைப்பு. இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா அந்த காலமா இந்த காலமா, இன்னும் நம்ம தம்பி இளைஞர் சப்தகிரீஸ் மாதிரியும் பசங்களுக்கு சொல்லணும்னா என்னையும் சப்தகிரீஸ் மாதிரி யூத்தா இல்ல மணிமாற மாதிரி பூத்தா, இதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. நான் எங்க பசங்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுதே சொல்லிட்டேன், பட்டிமன்றம் வந்து நல்ல காமெடியா அனைவரும் ரசித்து சிரிப்புக்கும் போல இருக்க வேண்டும் என்று. இதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. நம்ம எது செஞ்சாலும் ஒரு சிறப்பாக செய்யணும்னு நினைப்போம். நான் இந்த பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு
ஒரு புதுமையை ஏதாவது பட்டிமன்றத்துக்கு செய்கிறேன்னு நேராக கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வண்டியை விட்டேன். மார்க்கெட்டில் போய் கடையாக ரோஸ் இருக்கான்னு போய் தேடினேன். எந்த கடையில் தேடினாலும் ரோஸு கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. என்னடா நம்ம கேட்டோம் ரோஸு கிடைக்கலையே, நம்ம நினைக்கிறது நடக்கலையோ அப்படின்ட்டு நேராக அந்த மன்றத்தில் வந்து இப்போ ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை ரோஜாக்களும் இங்க இருக்கும் பொழுது எப்படி கோயம்பேடு மார்க்கெட்டில் ரோஸ் கிடைக்கும்? நல்ல உங்களை தாங்க நாங்க பாராட்டுறோம், நல்ல கைத்தட்டலாம். அத்தனை ரோசாக்களும் இங்க இருக்கின்றன, கோயம்பேட்டில் எதற்கு ரோசாக்கள்? அதே போல ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மங்களகரமாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தால் வெற்றி அடையும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். பல பட்டிமன்றங்களை நம்மளாம் பார்த்திருக்கிறோம். பட்டிமன்றம் ஆரம்பிக்க முன்னாடி சொல்லுவாங்க, ஐயா அங்க பாருங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி, இந்த பக்கம் பாருங்க நயன்தாரா மாதிரி இருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்லுவது போல நாம் சொல்லாமல் இங்கே எந்த பக்கம் திரும்ப பார்த்தாலும் என் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் மாறாத 32 கோத்திரங்களை சார்ந்த அழகு தேவதைகள் அமர்ந்து இருக்கிறார்களே, இது இந்த பட்டிமன்றத்துக்கு பெருமை இல்லையா? அதே போல இந்த பக்கம் பாருங்க விஜய் மாதிரியும், அந்த பக்கம் பாருங்க அஜித் மாதிரியும், இந்த பக்கம் பாருங்க எம்ஜிஆர் மாலையும், இந்த பக்கம் பாருங்க நம்ம ரவிமுருகி ஆண்டே மாதிரி சிவாஜி மாதிரியும் என்று சொல்லாமல் நாம் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் மொட்ட வெள்ளாளண்டா என்று சிங்கங்களாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்வதில் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நாம் பட்டிமன்றம் நடப்பது நம்மளுக்கு பெருமை இல்லையா? அதே போல எங்களால் முடியும், நாங்களும் சாதித்து காட்போம் என்று இளைஞர் பட்டாளமே இந்த குடும்ப விழாவை நடத்துகிறதே, அவர்கள் முன்னிலையில் நம் பட்டிமன்றம் நடப்பது சிறப்பல்லையா? இதற்கெல்லாம் நடுவில் கருப்பு கண்ணனாக கருணை உள்ளமாக ஜொலிக்கும் முன்னாள் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி பிள்ளை அவர்களும் சாட்சாத் கோகுல கிருஷ்ணனாகவே தன்னை நினைத்துக் கொண்டு சுற்றி சுற்றி, கோகுல கிருஷ்ணன் என்று சொல்வது நான் கோகுல கிருஷ்ணன் சொல்கிறேன், சுற்றி சுற்றி இந்த விழாவை வலம் வரும் நம் சங்க தலைவர் திரு வீரகுமார் பிள்ளை அவர்களும் இவர்களுக்கு நடுவில் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என அனைத்தும் அறிந்த தீர்க்க தரிசியாக, அனைவருக்கும் வழிகாட்டியாக, பீஸ்மராக அமர்ந்திருந்து இந்த விழாவை பார்க்கும் மணிப்பிள்ளை ஐயா இருக்கும் பொழுது இந்த பட்டிமன்றத்திற்கு என்ன குறை வந்துவிட்டது? ஆதலால் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பட்டிமன்றத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் பட்டிமன்ற தலைப்பு பண்டிகையும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது 80 கிட்ஸ் காலமா 2K கிட்ஸ் காலமா, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இதுல 80 கிட்ஸ் காலமே என்ற தலைப்பில் பேச ஒரு 4 பேர், இந்த அணி 80 கிட்ஸ் காலமே என்று பேச 4 பேர் வந்துள்ளார்கள். இவர்களை நமது சமுதாயத்தை சேர்ந்த நம் குழந்தைகளை அறிமுகப்படுத்துகிறோம். இவர்களை அறிமுகப்படுத்தும் போது நல்லா கைத்தட்டு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நடத்த ஆரம்பித்த உடனே எல்லா நிகழ்ச்சிக்கும் பல பேர் கொடுத்தாங்க, 50 பேர் 100 பேர் 150 பேர்னு. பட்டிமன்றம் யாரும் எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரர் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், 2 பேர்த்திட்டையும் கேட்டேன், நல்லா பேசுகிறீங்களே மைக்கில், வாங்க பட்டிமன்றம் பேசலான்னு. எங்கள் மாமா சொன்னார், மாப்பிள்ளை சின்ன பிள்ளையெல்லாம் போட்டு பண்ணுற பேச்சு போட்டினா கூட பரவாயில்ல, இது பட்டிமன்றம், பார்த்து பேசணும், கவுண்டர் அடிக்கணும், உனக்கெல்லாம் அது கை வந்த கலை, என்னால் முடியாது மாப்பிள்ளை, அங்கே வந்து பேசுனேன்னா சின்ன பிள்ளை நல்லா பேசிச்சு, இவர் என்னையா பெரிய மனுஷன் இப்படி பேசிட்டாருன்னு என்னை யாராவது கவுண்டர் அடிச்சிருவாங்க அப்படின்னாரு. அது மாதிரி வரல. அப்போ இந்த 8 பேரும் தான் தைரியமாக நாங்கள் பேசுகிறோம் என்று வந்து இன்று இந்த மேடையை உங்களுக்காக அலங்கரிக்க இருக்கிறார்கள். முதலிலே 80 கிட்ஸ் காலமே என்று பேச நமது சமுதாயத்தில் இருந்து திரைப்படத்துறைக்கு போய் 2 கவிதை புத்தகம் எழுதி வெளியிட்டு திரைப்படத்துறை இணை இயக்குனராகவும் இருந்து தான் என்றாவது ஒரு நாள் முன்னேறி விட மாட்டோமா, நாம் 6 நாட்டு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கவிஞன் என்று ஊர் ஊரா சொல்ல மாட்டோமா
என்று நினைத்து கொண்டு இருக்கும் காவேரிப்பட்டியை சேர்ந்த குருவுடையான் கோத்திரத்தை சேர்ந்து தற்போது விருகம்பாக்கத்தில் வசிக்கும் MA பிலிட் படித்த எனது கல்லூரி நண்பரும் எனதும் தலைவர் வீரகுமார், நான், இவர் 3 பேரும் ஒரே பள்ளியில் படித்த பள்ளி நண்பருமாகிய திரு எஸ் மணிமாறன் அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துகின்றேன். கவிஞர், நம்ம இதெல்லாம் யாருமே திரைப்படத்துறைக்கு போறதில்லை. கவிஞர், நல்ல கைத்தட்டலாம். இன்னும் பெரிய எல்லாரும் மிச்சர் திங்கிறதுலையும் காப்பி சாப்பிட்றதுங்கள தான் இருக்கிறீங்க. நான் கூட சொன்னேன், அண்ணன் தலைவர் சொன்னோன்னு சொன்னேன், தலைவரே மதுரை முத்து பார்த்தாச்சு, எல்லா பட்டிமன்ற நடுவரும் பார்த்தாச்சு, மதுரை முத்து பேசுகிறப்பயே நம்ம ஆளுங்க காப்பி கொடுக்கவும் டீ கொடுக்கவும் பஜ்ஜி திங்கவும் போயிட்டாங்க, இந்த அருள்குமார் பேசுகிறத யார் தலைவரே கேட்பா அப்படின்னு தான் சொன்னேன். உண்மையாலுமே ஏன்னா நம்ம பிள்ளைகளை வச்சு நம்ம ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறோம். 50,000 60,000 70,000 கொடுத்து பட்டிமன்றம் நடத்தாமல். ஏன்னா இப்போ நான்லாம் இதுதான் முதல் மேடை. அதாவது நிறைய பட்டிமன்ற ஆட்களை வைத்து கிட்டத்தட்ட 700-800 ஃபங்க்ஷன் நான் நடத்தியிருப்பேன். ஆனால் நடுவராக உட்காந்து பேசுறதுங்கிறது முடியாத காரியம். கீழே இருந்து கருத்து சொல்லலாம், நம்மளும் பேசலாம், இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அதனால் நல்லா அவர்களுக்கு கைத்தட்டு கொடுங்க. அடுத்து அதே அணிக்கு 80 கிட்ஸ் என்று வலு சேர்க்க சாத்துடையான் கோத்திரத்தை சேர்ந்த ஏலூர்பட்டி சொந்த ஊரை கொண்ட தற்போது மயிலாப்பூரில் வசிக்கும் குமார் அவர்களுடைய புதல்வி செல்வி கு ருத்திகா BSc அவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். நல்லா அம்மா, நீ 2K கிட்ஸா இருக்கலாம், 80 கிட்ஸ்ல பேச வந்த. நம்ம சமுதாயத்தினுடைய முதல் கோட்பாடு அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது என்று எழுந்து நின்று கைதூக்கி வணங்கி நம் மக்களை கும்பிட்டால் வேண்டும் என்பதுதான் அது. அடுத்தவங்க எல்லாம் நல்லா எந்திரிச்சு கையை கும்பிடுங்க. இப்படி தூக்கும் போது நல்ல கையை தூக்குனா நெஞ்சுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான், எனர்ஜி நல்லா இருக்குமா. அடுத்ததாக அதே அணிக்கு வலு சேர்க்க தேவங்குடையான் கோத்திரத்தை சேர்ந்த அடைக்கம்பட்டி சொந்த ஊர் ஆவடியிலே வசிக்கும், பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று அப்பாவி போல் இருந்தாலும் தன் பேச்சால் உங்களெல்லாம் அசர வைக்க வந்து இருக்கும் ஹரிணி சோபிகா அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றேன். நான் வந்தோடனே நினைச்சேன், இந்த பாப்பா ஊமை மாதிரி எங்க இதெல்லாம் பேச போகுது அப்படின்னு. அப்புறம் பார்த்து நான் சொன்னேன், பாப்பா பேச்சு பட்டிமன்றம்னு வந்துட்டா கவுண்டர் அடிக்கணும். தலைவரை பார்த்தா கூட என்ன தலைவரே உங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதுன்னு கூட சொல்லணும். அதுதான் சிறப்பான பட்டிமன்றம். அதை கேட்கத்தான் நடுவர். நான் சொன்னேன் இவங்ககிட்டலாம், நான் நல்லா பேசுவேங்கிறது தலைவருக்கு தெரியும். தலைவரே சொன்னார், ஆனால் எல்லாரும் பேசுறது எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். இவங்களெல்லாம் பேச வச்சு இவங்கள் வெற்றி கண்டால் தான் அந்த வெற்றி எனக்கும் தலைவருக்கும் தவிர நான் மட்டும் பேசி வெற்றி கண்டால் அது வெற்றி அல்ல. அடுத்ததா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல மேடை மைக்களவு கூட ஆள் இல்லை என்றாலும் மோடியம்மே எட்டாது என்றாலும் தன் அதிரடி பேச்சால் உங்களை எல்லாம் கவர வர குருவுடையான் கோத்திரத்தை சேர்ந்த கொளிஞ்சிப்பட்டி தற்போது பூந்தமல்லியில் வசிக்கும் SP பரமேஸ்வரன் அவர்களுடைய புதல்வி SP நந்திதா எங்களுடைய கடைக்குட்டி, பட்டிமன்றத்தினுடைய கடைக்குட்டி, பேச்சு தான் கடைக்குட்டி. இந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி நல்ல ஞாபகம் வச்சுக்கடா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நந்திதா சூப்பராக பேசிச்சு, நீ இப்போ இந்த பய இவ்வளோ பெரிய பய வேஸ்ட்டுன்னு சொல்லிட போகிறாங்க, கவனமாக இருந்துட்டேன். எங்கள் மாமன் சொன்னனே அவர் அப்படி அதுக்கு தான் பயந்தார். அடுத்ததாக ஏங்க அந்த கால 80 கிட்ஸ் தான் மகிழ்ச்சியை தந்ததெல்லாம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் தாங்க நாங்கள் தாங்க ஜாலியாக இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி அன்னைக்கெல்லாம் எங்கெங்க இருந்தது அப்படின்னு இந்த 2K கிட்ஸ் காலமே என்று பேச தனது பள்ளி காலத்திலிருந்து கல்லூரி காலத்திலிருந்து பட்டிமன்றத்திலே பேச வேண்டும் என்று பெரும் ஆசையுடன் பெரும் கனவுடன் இந்த பட்டிமன்றம் அறிவிப்பு கொடுத்தவுடனே என் பெயரை முதலில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வெண் நாவலுடையான் கோத்திரத்தை சேர்ந்த கலிங்கப்பட்டி சொந்த ஊரை கொண்ட சேலத்தில் வசிக்கும் இந்த பட்டிமன்ற ரிகர்சலுக்காக 4-5 முறை சேலத்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சிக்காக சிரமப்பட்டு இன்று பேச காத்திருக்கும் பிரகாஷ் செல்வராஜ் அவர்களுடைய மனைவி திரு ஏ காயத்ரி பிரகாஷ் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்ததா தம்பி 3 3 6 அப்படின்னு நான் சொன்னா நடுவர் அவர்களே 6 6 12 அடுத்து
அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட குருவுடையாங்கோத்திரத்தை சேர்ந்த, சொல்றதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறாருன்னா அவர் எந்த ஊர்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். பொட்டிரெட்டிப்பட்டியை சேர்ந்த தற்போது கொரட்டூலூர் வரைக்கும் ராகுல் ராஜா. ஏன்னா இந்த குணாதிசயம்லாம் பொட்டிரெட்டிப்பட்டிக்காரங்க போனாப்பட்டிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகம். நான் தம்பிகிட்ட சொன்னேன், தலைவர் கூட ரிகர்சல் பார்த்தேன், தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி எந்த ஊர் பொட்டிரெட்டிப்பட்டி, ஏன்னா பொட்டிரெட்டிப்பட்டியிலேருந்து ஸ்லோவாக பேசுகிற ஒவ்வொருக்காரங்களாம் ஒரு இங்கேருந்து போரூர் கேளுன்னு சொன்னால் இங்கேருந்து லிங்கிச்செட்டி தெருக்கே கேட்குற மாதிரி பேசுவீங்கப்பா அப்படின்னும். திரு ராகுல் ராஜா எம்எஸ்சி படித்துக் கொண்டிருக்கிறார், படித்து முடித்து விட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததா இந்த அணிக்கு வலு சேர்க்க இந்த பசங்க சொல்லுவாங்கல்ல அருந்த வாளு, ஒரு வாளு சொல்லுவாங்கல்ல அருந்த வாளு. ஒரு வீட்டில் சொல்லு, எங்க பையனாங்க அருந்த வாளு. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணா கூட, ஏம்மா ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறம்மா, கேக்கு வெட்டிட்டு இருக்கிறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைய 2K கிட்ஸாகவே வாழ்ந்து, நவ நாகரிகத்தில் 2K கிட்ஸாகவே வாழ்ந்து, நான் ட்ரைனிங் கொடுத்து அவன் படிச்சு மனப்பாடம் பண்ணி தொண்டையே கட்டி போய் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு வந்து பேசுவேன்னு இங்கே குருவுடையான் கோத்திரத்தை சேர்ந்த சொந்த ஊரு. எனக்கு ஒரு பெருமை, இந்த அருந்த வாளு என் ஊரு வடம்பலப்பட்டி. இவருடைய தந்தை தனபால் கோல்டன் டெக்ஸில் வேலை பார்க்கிறார். தனபால் அவர்களுடைய புதல்வர் பிஇ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் டிஆர் சப்தகிரி. நல்ல கை தட்டுங்கம்மா. மிச்சர் அப்புறம் சாப்பிடலாமா, போவாதுமா. நான் வேணா இன்னொரு பாக்கெட்டு கூட கொண்டாந்து கொடுக்க சொல்றேம்மா எல்லாருக்கும். தயவு செய்து நல்ல கை தட்டுங்க. உங்க பிள்ளை நினைங்க, இந்த பையனும் நம்ம பிள்ளை. நான் கூட முதல்ல ஆரம்பிக்கிறப்ப சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை வச்சு நிகழ்ச்சி நடத்தினா நம்ம பிள்ளை ஆடுறது மட்டும் அவங்க சொந்தக்காரங்க மட்டும் நல்லா ரசிப்பாங்க. மற்றவங்களாம் ஏப்பா இதெல்லாம் போட்டு யாரையாவது ஒரு சினிமாக்காரனை கூட்டு வந்து ஒரு டிவிக்காரனை கூட்டு வந்தால் நல்லா பார்த்துட்டு போயிடலாம், ஒரு நிகழ்ச்சி இல்லையா அப்படிங்கிற நேரத்தில் நம்ம பிள்ளைங்க தைரியமாக வந்து மேடையில் பேச வர்றதே பெரிய விஷயம். அடுத்ததா இந்த அணிக்கு வலு சேர்க்க கடைசி பேச்சாளராக தன்னடை நாட்டிய பத்மினியாகவே நினைச்சு கொண்டு கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி போல் நடுவரையே பார்த்து லுக்கு விட்டு கொண்டு பார்த்து போடுறேன் உன்ன அப்படி என்று குழந்தைத்தனமாக குறும்புத்தனமாக எங்க பட்டிமன்ற ரிகர்சல்ல குறும்புனா குறும்பு, 2 குறும்பு, ஒரு குறும்பு இந்த லாஸ்ட், ஒரு குறும்பு இந்த லாஸ்ட். குறும்புத்தனமாக கண்ணாலே பேசும் நத்தம் கோயில்பட்டியை சேர்ந்த எங்க முன்னாள் செயலாளர் பாப்பார், எங்க ஊரு நத்தம் கோயில்பட்டி ராஜேந்திரன் நேரம் பெருமைப்பட்டிருப்பார். அங்க நத்தம் கோயில்பட்டியை சேர்ந்த ராஜலிங்கத்தினுடைய புதல்வி நொலாம்பூரில் வசிக்கும் லக்ஷணா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். ஏன்னா முதல்ல பட்டிமன்ற பேசுறவங்களை வந்து அவங்கள நல்லா அறிமுகப்படுத்தணும், அதுதான் ஒரு பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய முக்கியம். இப்ப இவங்கெல்லாம் பேச போறாங்க. இந்த 4 பேர் 80 கிட்ஸ் 4 பேர். ஆனால் நாங்கள் ஒரு வேலை செஞ்சோம். என்ன வேலை செஞ்சோம்னா 80 கிட்ஸ் இருக்கிறவங்களை கொண்டு போய் 2K கிட்ஸில் போட்டோம். காயத்ரியை கொண்டு போய் 2K கிட்ஸில் போட்டு நீங்கள் பேசுங்க 2K கிட்ஸ்லன்னு கொடுத்தோம். அதே மாதிரி நந்திதாவை 2K கிட்ஸை கொண்டு போய் ஒரு சின்ன பிள்ளை, அந்த காலம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் பாட்டன் பாட்டி பாண்ட காலம்தான் சிறந்த காலம்னு பேச வச்சோம். அதுதான் அந்த அணிக்கு வலு சேர்க்கும், அங்கீகாரம் கொடுக்கும். அதனால் அவர்களை அங்கே போட்டுள்ளோம். இப்போ பல கருத்துக்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு நடுவரா இவங்களை பேச வச்சு கடைசியாக இறுதி கருத்தாக நான் பல பேசணும். நடுப்பற இவங்களுக்கு நடுப்பற நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய காமெடிகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்பொழுது பண்டிகையும் விழாக்களும் மகிழ்ச்சியை தந்தது 80 கிட்ஸ் காலமே என்று முதல் பேச்சாளராக தனது அணிக்கு வலு சேர்க்க வருகிறார் கவிஞர் மணிமாறன் அவர்கள். பெரிய கைத்தட்டுடன்